ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் ரெசிபி ஸ்வீட் மேங்கோ பச்சடி. பச்சை மாங்காய் வச்சு பண்ணுறது. மூக்கு மாங்காய் தான் வேணும் அதுக்கு. ஒரு மூக்கு மாங்காய் எடுத்து அதில் பாதி கூட போதும், தோல் சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு. அதே கப் அளவில் ஒரு கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன், பொடி பண்ணின வெல்லம். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு, மஞ்சள் பொடி எடுத்துட்டுருக்கேன். இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் இந்த கட் பண்ண மாங்காய் துண்டெல்லாம் போட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் பொடியை போடணும். எதுக்கு உப்பு மஞ்சள் பொடின்னு கேட்கலாம் நீங்கள். மஞ்சள் பொடி யூஸ்வலாக எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம எந்த சமையல் பண்ணினாலும் எல்லா டிஷ்ஷுக்கும் நம்ம மஞ்சள் பொடி போடுவோம். இந்த உப்பு வந்து இதில் மாங்காயில் ரொம்ப புளிப்பு அதிகமாக இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். அதுக்காக தான் இந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு ஜலம் விட்டு அடுப்பில் வச்சு அந்த மாங்காய் சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். அது வெந்து நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆகி அந்த துண்டு தனியாக தெரியக்கூடாது. அப்படி ஃபுல்லாகவே மேஷ் ஆகி நல்லா அப்படி பச்சடி மாதிரி இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த வெல்லத்தை போட்டுடலாம். வெல்லத்தை போட்டு நல்லா கரையணும். அந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் அது வெல்லத்தை போட்ட உடனே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தண்ணியான மாதிரி ஆகிடும் மாங்காய் பச்சடி. அப்போ உடனே இறக்கிடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கிளறணும். கிளறி அது கொஞ்சம் திக்கானா தான் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் 2 இன்க்ரீடியண்ட் உங்களுக்கு வந்து நான் முதல்ல சொல்லலை. என்னென்னா, ஒரு அரை டீஸ்பூன் நெய், ஒரு அரை டீஸ்பூன் கடுகு. இது மட்டும் நான் சொல்லலை. இதுக்குன்னா இது வேணால் தாளிச்சு கொட்டை தான், அதனால தான் நான் சொல்லலை. அடுப்பில் ஒரு இலுப்பக்கரண்டி வச்சு ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டு அப்புறம் இதை நல்லா திக்காய் வந்துடுதான்னு பார்த்துட்டு அந்த தாளிச்சு கொட்டிடணும். அவ்வளோதான். இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. இதை வந்து நீங்கள் 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. வெளியிலே கூட வச்சுருக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா தாராளமாக வச்சுக்கலாம் 2-3 நாள். அப்புறம் இது வந்து அடை, சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடைக்கு வெல்லம் தொட்டுக்கிறவா இந்த மாங்காய் பச்சடியும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கோ. ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ஜாய் பண்ணுவேன். இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. தேங்க்யூ.